நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, உடல் நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல இன்றைக்கு 53வது வாரத்தை நாம் சந்திக்கிறோம். எப்போதும் போல 4 துணை தலைப்புகளோடு நாம் அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம். இந்த 4 தலைப்பு. அதன் முதல் தலைப்பு அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்பிற்கு யோகா பயிற்சிகள் நமக்கு எப்படி பயனளிக்கின்றன என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு சென்ற வாரம் நம்ம சுகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசன பயிற்சியை பார்த்தோம். சாதாரணமாக சமணங்கால் போட்டு உட்காரக்கூடிய ஒரு நிலைதான் சுகாசனம். சுகாசனத்தின் நன்மைகள் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெனிஃபிட் நமக்கு. அத்தனை பெனிஃபிட்டும் இப்ப சொல்லக்கூடிய அதிலேயே கூட கிடைக்க போகுது. போன வாரம் சுகாசனத்தில் நமக்கு தேவையான தோரணை, அப்பியரன்ஸ் முதல்ல. ரெண்டாவது உணர்ச்சிகளின் சமநிலை, எமோஷனல் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா முகம் வளர்ச்சியா இருக்கும், அழகா இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகும், கவலையாகும், துக்கமாகவும் வந்தோம்னு சொன்னா முகம் சோர்ந்து போயிடும். அது இல்லாத ஒரு நிலையை அந்த சுகாசனம் நமக்கு அளிக்கிறது. இது போன வாரம் பார்த்ததுல ஒரு சின்ன குறிப்பு. இன்றைக்கு அதே தொடர்ந்து உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசனம். போன வாரம் சாதாரணமா நம்ம சமணங்கால போட்டு உட்கார்ந்திருந்தால் என்ன நிலை, அதுக்கும் அதை யோகாசனமாக மாற்றி பார்ப்பதற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்க, முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். இந்த கையில இந்த முத்திரையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் சின்முத்ரா அப்படின்னு சொல்லி நுரையீரலுக்கும் உடம்புல உள்ள செல்களுக்கும் ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. இந்த முத்திரையை வச்சு உட்கார போகும்போது அவ்வளவு பெனிஃபிட்ஸ். போன நிகழ்ச்சியில பார்த்தோம்னா அவ்வளவு பெனிஃபிட்ஸ். அடுத்த நிலை, அந்த மாதிரி நம்ம சமணங்கால் போட்டு உட்காருவதற்கு ஏற்ற நிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதற்கு அடுத்ததாக அதே உட்கார்ந்த நிலையில் இன்னொரு ஆசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். 2வது ஆசனம் பத்மாசனம். பத்மம் அப்படின்னு சொன்னாலே தாமரை மலர். தாமரை மலர் எப்படி இருக்குமோ, அந்த தண்ணீரின் மீது தாமரை மலர் எப்படி பூத்து அழகாக ஒரு ஜொலிக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு ஜொலிப்பை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பத்மாசனம். ஆனா எல்லாருக்கும் பத்மாசனம் அப்படின்னா சமணங்கால் போட்டு வலது காலை எடுத்து இடது தொடை மடிப்பின் மீதும், இடது காலை எடுத்து வலது தொடை மடிப்பின் மீதும் வைத்து இந்த முத்திரைகளில் உட்கார வேண்டும். அப்ப எல்லாருக்குமே இறுக்கம் இருக்கும், ஃபிட்னஸ் இருக்கும் முழங்கால்ல, அதெல்லாம். ஏன்னா அது பழக்கம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கையில உட்கார பழக்கம் எல்லாமே ஆயிடும். அப்ப என்ன செய்யலாம்னா, பாதி அளவிற்கு இந்த பத்மாசனம், பாதி பத்மாசனம். பாதிங்கிறது தான் சான்ஸ்கிரிட்ல அர்த்த அர்த்த அர்த்தம் இல்ல, அர்த்தா அர்த்தான ஹாஃப். 2 காலையும் தூக்கி 2 தொடைக்கு மடியை மேலே வைக்காம சாதாரணமா உட்கார்ந்து சுகாசன நிலையில உட்கார்ந்து ஒரு காலை மட்டுமே எடுத்து, அதாவது இடது காலை எடுத்து வலது தொடை மடிப்பின் மீதும் அல்லது வலது காலை எடுத்து இடது தொடையின் மீதும் வைக்க வேண்டும். இப்படி 1 நிமிடம் இந்த காலை வைக்கலாம். அதை அப்படியே மென்மையாக நம்ம அதை எடுத்துட்டு இந்த காலத்துக்கு இந்த பத்மாசனம் மாத்தி செய்யலாம். 1 நிமிஷம் அதுல, 1 நிமிஷம் இதுல, 2 நிமிஷங்கள் செஞ்சா போதும். ரொம்ப நேரம் செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நேரம் பயிற்சி நமக்கு தேவையில்லை. நம்ம இப்ப யோகா பயிற்சியாளர்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செஞ்சு காட்டுவாங்க. அட்வான்ஸ் யோகாலாம் இருக்கு, அதெல்லாம் வேற பாட்டு. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு சாமானியர்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லைங்களா? நம்ம சாமானியர்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரிலாம் அவ்வளவு கிரவுண்ட்ல போய் அவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியாது. அத்லெட்ஸ்ல போய் இல்ல ஒரு கேம்ஸ்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள இந்த பயிற்சி வேறு. நம்ம சாமானியர்களுக்கான பயிற்சி என்பது கம்ஃபர்ட். நமக்கு இயல்பு எந்த லெவலுக்கு நமக்கு இயல்பு இருக்குதோ, இவ்வளவு இயல்பா நம்மளால செய்ய முடியுமோ, இறுக்கம் இல்லாம, வலி இல்லாம, கஷ்டம் இல்லாம செய்ய முடியுமோ, அதுதான் நமக்கேற்ற நிலை. அந்த மாதிரி இருக்க போகும்போது 1 நிமிடம் போதும். ஒரு காலை என்ன பண்ணுங்க, சாதாரண பாருங்க, ஒரு காலை தூக்கி கால் மேல தொடை மடிப்புல வைக்கணும். இடது காலை வைங்களேன், வலது தொடை மடிப்புல வச்சுட்டு இதே மாதிரி வைக்கணும். ஸ்பைன், முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் என்பது முதல் விதி. அதாவது விரிப்பின் மீது உட்கார வேண்டும் என்பது முதல் விதி.
முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது விதி. மூன்றாவது விதி, இந்த முத்திரையை நாம் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த நுரையீரலுக்கு எப்படி வந்து நமக்கு ஒரு சக்தியை அளிக்கிறதோ, எந்த ஒரு முத்திரையும் மூச்சு பேச்சு நேரம் நுரையீரலோட கனெக்ட் ஆகுது. ஏன்னு சொன்னா அதான் சுவாசத்தின் வைக்கிறது, ஆக்சிஜன் தரக்கூடிய இடம். நுரையீரலுக்கு மட்டும் போகுதான்னு சொன்னா நுரையீரலுக்கு போகும். சாதாரணமா மூச்சில் தோட்டம் தான். இந்த முத்திரையை வைக்க போகும்போது நுரையீரலை தாண்டி உடம்புல எல்லா செல்களும் சுவாசிக்குது. எல்லா செல்களுக்கும் அந்த டிராவல் கண்டினியூ ஆகும். நம்ம அப்ப வந்து பெரிய பயனை நம்ம வந்து விரும்புவோமா, இல்ல சின்னதா எனக்கு போதும்னு சொல்லி விட்டு வந்துருவோமா? அப்போ முழு பயனை நம்ம பெறணும்னு சொன்னா இந்த முத்திரையை அமைக்கணும். ஏன்னா உலகத்திலேயே இந்த மூச்சு பயிற்சி அப்படின்றது வந்து அதனுடைய ஆரிஜின், ஆரம்பத்திலிருந்து அந்த அந்த காலத்திலிருந்து மூச்சு பயிற்சியை நம்ம அறிமுகம் செய்தது இந்தியர்கள். நாம தான் உலகத்திற்கு அறிமுகம் செய்தோம். அப்படிப்பட்ட மூச்சு பயிற்சியை வந்து நம்ம வந்து இப்ப உலகம் மனுஷன் பிறக்க போவதிலிருந்து இருந்து சாகிற வரைக்கும் மூச்சு வாங்காம இருக்க முடியாது. அப்ப அந்த மூச்சை உள்வாங்கி வெளிவிடுவதில் சரியான ஒரு பயிற்சி கொடுத்து அதை வந்து நம்ம அழகா அந்த வந்து அந்த மூச்சு பேக்கை வந்து சேஃப்டியா கொண்டு போய் வந்து நம்ம பயன்படுத்துறோம் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா அந்த மூச்சு பயிற்சிகள் அத்தியாவசியமானது. அந்த மூச்சு பயிற்சி இந்த முத்திரை வைக்க போகும்போது எல்லா இடத்துக்கும் பரவிடும். உடம்புல எல்லா செல்களும் சுவாசிக்குது, எல்லா செல்களுக்கும் இது போகும். இப்படி உட்கார போகும்போது இதனால என்ன நடக்குது? இந்த அர்த்த பத்மாசனம், அர்த்தான ஹாஃப், இந்த அர்த்த பத்மாசன நிலையில வந்து நமக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு சொன்னா, முதல்ல வந்து நமக்கு கம்ஃபர்ட், அதாவது பத்மாசனம்ன்றது யோகா பயிற்சியாளர்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரிலாம் வச்சு காட்டுவாங்க. உங்களுக்கு ரெண்டு காலம், இந்த ஒரு காலத்துக்கு இந்த பக்கம் வைக்கிறது, ஒரு காலத்துக்கு இந்த பக்கம். யோகா பயிற்சியாளர் அண்மை சகோதரர் பிச்சைமுத்து அவர்கள் நம்மளோட இருக்கிறாரு. அவர் வந்து போனதுக்கு நான் வந்து இந்த யோகான்னு சொல்லி முடிச்சது ஒரு வாரம் பக்கம் மழை விட்டாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கை. அப்போ இந்த மாதிரி வந்து இது எனக்கு பத்மாசனத்தை அறிமுகப்படுத்துறவர் தான் பார்த்துட்டு. அப்போ இந்த காலம் இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த காலம் இந்த பக்கம் வைக்க போகும்போது முதுகெலும்பு முதல்ல இருப்பு தரையில வந்து எந்த விருப்பு இல்லாமல் எப்பவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு அந்த நமக்கு யோகா பயிற்சிகள் சொல்லி கொடுக்குற முதல் பயிற்சி இது. ரெண்டாவது, முதுகெலும்பு எப்பவுமே நேரா இருந்துச்சுன்னு சொன்னாக்க ரத்த ஓட்டங்கள் சீரா இருக்கும். முதுகெலும்புல தான் வந்து எல்லா சக்தி மையங்களும் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்திய மருத்துவம், அதாவது நம்முடைய பழங்கலைகள் சொல்லி கொடுக்குற ஒரு முக்கிய செய்தி. ஆனா இன்னைக்கு அதை வந்து அதை எதோட ரிலேட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா, நமக்கு வந்து எனக்கு ஹார்மோன் பிரச்சனைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பிகளோட தொடர்புடைய இதுக்கு முதுகெலும்பு நேரா இருந்தால் அந்த எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் எல்லா எண்டோக்ரைன் ப்ராப்ளமுக்கும் சரியாயிடும். அப்போ பான்கிரியாஸ், தைராய்டு, இப்படி லைனா வந்து சொல்லிட்டே போலாம். எல்லா விதமான இந்த ஹார்மோன் பிரச்சனைகளுக்கும் முதுகெலும்பு நேரா உட்கார்ந்து இருந்தாலே வந்து போதும், அது எல்லாமே சரியாயிடும். அப்ப இந்த யோக பயிற்சியில முதுகெலும்பு நேரா வைக்க போகும்போது நமக்கு முக்கியமாக இன்னைக்கு வந்து தலைப்பு என்ன, அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்புல என்ன கிடைக்குது? இதுல ஹார்மோன் பிரச்சனை சரியாகுது, எனக்கு அந்த பிரச்சனை சரியாகுது, தைராய்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த இடத்துல அழகின் சிரிப்பு, அதுக்கு என்ன பயன், அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். நெகிழ்வு, பிளெக்சிபிலிட்டி. உடம்பு இறுகி போன பாறை மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு வளைஞ்சு கொடுக்கும் தன்மையை தருவது. அப்ப நம்மளால வந்து இப்படி பார்க்க முடியுது, இப்படி பார்க்க முடியுது, இப்படி பார்க்க முடியுது, இப்படி பார்க்க முடியுது, இப்படி பார்க்க முடியுது. என்ன லெவல்ல உடம்பு வந்து ட்விஸ்டிங் பண்ணாலும் உடம்பு நமக்கு ஒத்துழைக்கணும். அந்த ஒத்துழைப்பு தரணும்னு சொன்னா அது அசைவும் தன்மை இருக்கணும், நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். அந்த நெகிழ்வுத்தன்மை இதன் மூலமாக கிடைக்கிறது தான் இந்த இன்றைய யோகாசன பயிற்சியுடைய முதல் வேலை. அடுத்த பயன் வந்து இடுப்பு, முழங்கால்கள், முதுகு, இதுல இருக்கக்கூடிய வலி எல்லாம் போகுது. வலி யாருக்குன்னு எல்லாருக்கும் தான் பெயின் இருக்கு. பெயின் கில்லர் போடுறோம், போடாம இருக்கிறோம். அதுக்கு பதில் வேற ஏதாவது சித்த ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி என்னென்னமோ வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கறோம். ஒண்ணுமே வேணாம். முதுகெலும்புல இருக்கிற வலி போகணும். ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற C1, C6, L4, L5, L5, S1 அப்படின்னு லைனா ஒரு பெரிய பெரிய அட்டப்பையில எடுத்துட்டு வந்துடுவாங்க. அது வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சிடி எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், நிறைய வேலை தேவை. ஒரு வேலை தேவையில்லை. நேரா உட்கார்ந்து பழகிட்டாலே அது எல்லாமே வந்து அந்த முதுகெலும்புக்கு சக்தி ஓட்டம் நேரா வந்து போக ஆரம்பிச்சிடும். போயிடுச்சு சொன்னா ஒண்ணு ஒண்ணா நம்மளுக்கு போயிடும். எல்லா வலிகளும் போயிடும். அப்போ முதுகெலும்பு தொடர்ல இருக்கக்கூடிய வலிகள், அது கழுத்து வழியா இருக்கட்டும், மேல் முதுகு வழியா இருக்கட்டும், நடுமுது வழியா இருக்கட்டும், கீழ் முதுகு வழியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த தொடை நரம்பு கீழே வரைக்கும் வரக்கூடிய தொடை நரம்பு வாதம், சயாட்டிக்கா, இந்த மாதிரி அப்படியே கால் வரைக்கும் இடுப்பு முதுகெலும்போது டெயில் போன் அந்த கடைசி எலும்பு முடியுது. அது தொடர் எங்க போகுதுன்னா ரெண்டு தொடையிலும் போய் கால் பாதம் வரைக்கும் போயிடுது. அது வரைக்குமான வலிகள் எல்லாம் நிவாரணம் செய்யப்படும். அந்த வலி போயிட்டா நம்ம முகம் இறுக்கமா இருக்க முகம் எப்படிங்க வளர்ச்சி அடையும். இடுப்பு வலி குறைஞ்சிடும். இடுப்பு வலி யாருக்கு இல்லை? எல்லாமே சிட்டிங் போஸ்டர், சேர்லயே தான். டாய்லெட்லயும் ஒரு சேரு, டைனிங்லயும் ஒரு சேரு,
ஆபீஸ்ல, கம்பெனில, எல்லா இடத்துலயும் சேரு. டிராவல்லயும் மேலதான் உட்காந்து போறோம். பஸ், காரு, பைக்கு எல்லாத்துலயும் மேலதான். அப்போ இந்த இடுப்பு வந்து ஒரு ஷேப் இப்படி ஒரே மாதிரியே நம்ம பழகிட்டோம். இதை வந்து மாத்தி அமைக்கணும். அதுக்கு வழியெல்லாம் போகணும். அப்ப அவன் எவ்வளவு பெயின் இருக்கும். இப்போ அவனுக்கு இப்ப கழுத்து வலின்னு டாக்டர் போனா அவர் என்ன சொல்லுவாரு, உன்னை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு வண்டி ஓட்டக்கூடாது, கழுத்துல ஒரு காலம் இருக்கு. சில பேருக்கு முதுகு வலி, இங்கெல்லாம் ஒரு பட்டையா ஒரு பெல்ட் போட்டுருப்பாங்க. சில பேருக்கு இந்த வயிற்றுல, அப்புறம் இடுப்புல பெல்ட் நிறைய பேர் வந்து அப்படி கழட்டுவாங்க. கட்டுறாங்க. அந்த காலத்துல வந்து பெல்ட் பணம் வைக்கிறதுக்காக பெல்ட் வச்சிருப்பாங்க. கலர் பச்சை கலர். அந்த மாதிரி பெல்ட் கட்டுவாங்க. இடுப்பு வலிக்கா நான் போட்டுருவேன். எப்போ போட்டுட்டு இருக்கலாம். அது இல்லாமல் இருக்கவே முடியாது. டிராவல் பண்ண முடியாது. வண்டியில பின்னாடி உட்காந்து போகும்போது அப்படி மேலே இறங்கினா அவ்வளவுதான், எனக்கு பிடிச்சி முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வலி நிவாரணையாக இந்த அர்த்த பத்மாசனம் செய்கிறது. வலி இல்லைன்னு சொன்னா முகம் அழகாக தோணும். நம்ம எல்லாம் அழகானவர்கள் தான். ஆனா நம்மகிட்ட எவ்வளவு மன அழுத்தங்களும் வலிகளும் கஷ்டங்களும் இருக்க போகும்போது முகம் எப்படி சிரிச்சுட்டு இருக்கும். துன்பப்படும் வேலைகளை சிரிங்க. இடுக்கண் வருங்கால் நகுங்கன்னு சொல்லிட்டார் வள்ளுவரு. அப்ப சிரிக்க முடியுமா? எப்பவுமே சிரிச்சிருக்க முடியுமா? முடியவே முடியாது. கஷ்டத்தோட தான் இருக்க முடியும் நமக்கு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து இது சர்க்கரைக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. சர்க்கரை நல்லதுன்னு சொன்னாலே பல பிரச்சனை விரல் எல்லாம் காப்பாத்திக்கலாம். சில பேர் விரல வெட்டுவாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு. ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேணாம் நமக்கு. இந்த ஆசனம், தாமரை மலரை ஒத்த இந்த ஆசனம் மன நிம்மதியை தருகிறது. மனதினுடைய நிம்மதி ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும். மன நிம்மதிக்கு அப்புறமா என்ன கிடைக்குதுன்னா மன தெளிவு, கிளாரிட்டி. ஒரு அடுத்தது நம்ம என்ன செய்யணும், நாம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அடுத்து என்ன செய்யணும்ன்ற ஒரு மன தெளிவை கொடுப்பதற்கு பயன்படுகிறது. கூடுதலாக உடலில் ஆற்றலை அதிகப்படுத்துகிறது. மன நிம்மதி கிடைக்குது, மன தெளிவு கிடைக்குது, உடலில் ஆற்றல் அதிகமாகுது அப்படின்னு சொல்ல போகும்போது நாம எப்படி இருப்போம்? சும்மா ஒரு குதிரை மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம வந்து அழகாக மாறுவோமா இல்லையா? இருக்கின்ற அழகை விட இன்னும் கூடுதலான அழகை பெறுவோமா இல்லையா? அதை பெறுவதற்கு இந்த பகுதி பயன்படுகிறது. இது அழகின் சிரிப்பு. அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்புல இன்னைக்கு வந்து டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்களுடைய ஹோமியோபதி மருத்துவம் எப்படி நமக்கு முதலுதவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னால், எத்தனையோ வீட்டு வேலைகள் செய்யறோம். ஏன் பாத்திரங்கள் கழுவுறோம், துணி துவைக்கிறோம், துணிலாம் இப்போ வாஷிங் மிஷின் துவைக்கிறதா இருக்கட்டும். சும்மா அட்லீஸ்ட் துவைச்ச துணியாவது எடுத்து முடிஞ்சு காய போடுறோம். அதுக்கப்புறம் வந்து டம்ளர் எடுத்து கழுவுறோம். நம்ம யாராவது வந்தாலும் கெஸ்ட் வந்தாலும் ஒரு டம்ளர் கழுவிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறோம், பால் எடுத்து கொடுக்குறோம், டீ எடுத்து கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம். சாப்பிடுறது இந்த கையில தான் சாப்பிடுறோம். இதெல்லாம் நடக்குது. விரல் முனைகள்ல வெடிப்புகள் இருந்து அது வந்து பிசு பிசு நீர் கசியுது அப்படின்னு சொன்னால் நமக்கு சாப்பிடறதுக்கே எப்படி அருவருப்பா இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து அவங்க விரல்ல பாக்குறாங்க, நம்ம விரல்ல பாக்குறாங்க, தண்ணி விட்டு இருக்குமா ஒடிச்ச மாதிரி இருக்கு, வெடி வெடிப்பா இருக்குது, விரல் முனை எல்லாம் வெடி வெடிப்பா இருக்குது. அவங்க தண்ணியை எடுத்து கொடுக்க போகும்போது நம்ம கழுவிட்டு தண்ணி கொடுக்கும் போது நம்ம மனசு அருவருப்படையுது. அது விரல்லாம் வெடிப்பாரு, அதை போய் கழுவிட்டு கொடுக்காம கழுவாமே கொடுத்துக்கலாம் போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க சாப்பிடறதுக்கே ஒரு அருவருப்பு இருக்கும். போக போக பழகிடும். அந்த அருவருப்பு கூட ஒண்ணு தெரியாது இவங்களுக்கு. அடுத்தவங்க பார்க்கும்போது எவ்வளவு அருவருப்பா இருக்கும். அந்த விரல் முனை எல்லாம் பிசு பிசுன்னு வெடி வெடிப்பா இருந்துட்டு அதுல வந்து இவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்களே, இந்த எடுத்து வைக்கிறேன்னு ஒரு இட்லி எடுத்து வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு தோசை எடுத்து வைக்கிறாங்க, ஒரு பூரி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னா பூரி சாப்பிடுற எண்ணமே நமக்கு போயிடும். இப்ப அடுத்தவங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு அருவருப்பு இருக்குது. அந்த விரல் முனை எல்லாம் வெடிச்சு வெடிச்சு போயிருக்கும். அது ஈரத்திலேயே வந்து வேலை செய்யறவங்களா இருந்தா இன்னும் அந்த பிசு பிசு தண்ணியை வேற கசிஞ்சுட்டே இருக்கும். அப்படி இருக்க போகும்போது எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு மனசுல. அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க முடியாது, கொடுக்காம இருக்க முடியாது. அவங்க வந்து நாம அதே மாதிரி நாம வந்து வாங்க முடியாது, வாங்காம இருக்க முடியாது. அவங்க இருந்தா நாம எப்படி வாங்க முடியும், அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியும். ஆனா வாங்காம இருக்க முடியுமா? அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். எப்படி பார்க்க போயிருக்கிறோம், அவங்க வந்து நம்ம கொடுக்குறாங்க, அன்போடு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதுல வந்து நம்ம வந்து எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ வந்து அதுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படும். அந்த அருவருப்பு போகணும்னு சொன்னா நம்ம முதல்ல இந்த வெடிப்புகளுக்கு ஒரு முதலுதவியாக ஏதாவது செஞ்சுக்க முடியுமா? அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு அதை நீக்குவதுதான் சரியான முறை. ஏன் இந்த ஹோமியோபதின்ற மருந்து வரப்போகும்போது மட்டும் நான் முதலுதவி என்ற வார்த்தையை சேர்த்துட்டே வரேன்னு சொன்னால், நீ கண்டினியூவா இது மருந்துகளை எடுக்கக்கூடாது. அவசரத்துக்கு இது மாதிரி சூழ்நிலையில இதை பயன்படுத்திக்கலாம், நிறுத்திக்கணும். எடுக்கணும், நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் வந்து வலியுறுத்தி சொல்லக்கூடிய இடம் இது. மத்த எதுக்குமே நான் சொல்லலையே. அழகின் சிறப்புல யோகா பத்தி ஒண்ணு சொல்லணும், ஒண்ணும் சொல்லல. பேட்சி ஃபிளவர் மெடிசனை பத்தி சொல்லணும், ஒண்ணும் சொல்லல. அதே மாதிரி அக்குப்ரெஷரை பத்தி பாயிண்ட்ஸ் பத்தி ஒன்றும் சொல்லல. அதுலலாம் வந்து ஒரு மிதமான அளவு தான் வந்து துன்பங்கள் இருக்குது. இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னா ஒரு மருந்தை தேவைக்கு மேல பயன்படுத்தும் போது துன்பமாயிடும். இப்போ எண்ணெய் பலகாரங்கள் நம்ம உடம்புக்கு நல்லது.
கெடுதல்னு சொல்றாங்களே, நல்லது. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. எண்ணெய் பலகாரங்கள் அளவுக்கு மீற போகும்போது அது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? நான் ஒருத்தருக்கு நீங்க பூரி நல்லது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அவரு டெய்லியே பூரி சாப்பிட்டே இருந்தா என்ன ஆகும்? போன வாரம் ஒரு பேஷண்ட் வந்தாரு. ஏற்கனவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவரு. அவரு வந்து நெஞ்செல்லாம் வந்து இது கால்ல வந்து ஒரு மருத்து போகுது, வெடிப்பு இது மருத்து போய் வந்து வலிக்குது. மருத்து போகுது. மாறி மாறி இருக்கு. ஒரு மாரி எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு. நான் நாடி பார்த்து சொன்னேன், "நீங்க வந்து இந்த டாக்டர்ட்ட போறீங்களா? மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்களான்னு." மாசம் மாசம் மருந்து கரெக்ட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னாரு. அது பத்தாதுங்க. நீங்க வந்து ஒண்ணு இந்த சிகிச்சையாவது நேரடியா வரணும். அப்படி இல்ல நீங்க வந்து ஒரு இதய சிறப்பு சிகிச்சை இருக்குது. அதாவது கார்டியாலஜிஸ்ட்ட போய் பார்க்கணுமே. பார்த்தீங்களான்னு கேட்டேன். அது போறதில்ல. நான் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன். கரெக்ட்டா. அத நான் பெர்ஃபெக்ட்டா எடுத்து சாப்பிடுறேன். அதான் விடுங்க நீங்க. சரி இப்ப இது என்ன இது ஏன் இத பத்தி பேசுறேன், அத பத்தியே பேசுறீங்கன்னு. சரி விடுங்க நீங்க போய் உட்காருங்க. நீடில் போடுறேன் உட்காருங்க. 3 மாசம் ஆச்சு நீங்க வந்து உட்கார சொன்னேன். அது என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல ஊசி போட்டுருங்க அப்படின்னாரு. மறுபடியும் உங்களுடைய ஹார்ட்ல பிரச்சனை வருதுன்னு சொன்னேன். மறுபடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டவரு நீடில் பண்ணிட்டாரு. போய் உட்கார்ந்தாரு. அந்த ஒய்ஃப் முதலே ஊசி போட்டு போய் உட்கார்ந்துட்டாங்கம்மா. அவங்க வேகமா உள்ள வந்தாங்க. என்ன சொன்னீங்க அவர்ட்ட? என்னன்னு கேட்டேன். அழுதுட்டு உட்கார்ந்துருக்காரு. நான் என்னன்னு கேட்டாரு சொல்லு நானு. அவங்க என்ன மறுபடியும் பிரச்சனையான்னு கேட்டாங்க. அந்த பிரச்சனைய அவர் சரி பண்ணல. சொல்றாங்க டெய்லி காலங்காத்தால இவர் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வாக்கிங் போயிடுறாரு. போயிட்டு ஒரே போண்டா, பஜ்ஜி எதுமா வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஏன்னு கேட்டா, அவருக்கு முதல்ல கேட்கவும் சிரிச்சு சொல்லியிருந்தாரு. இங்க ரொம்ப போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னு சொன்னா, காலையில வந்து எனக்கு பசிக்கும் சரியா கொண்டு வந்து தரமாட்டாங்க. லேட்டா ஆகும். இப்போ சொல்ல லேட்டா 9 மணி தான் குடுப்பாங்க. நம்ம அதுக்குள்ள போனோமா, ரவுண்ட் வந்தோமா, 2 பஜ்ஜி போண்டா போட்டோமா, ஒரு டீ குடிச்சோமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எங்க போறீங்க காலையில எங்க போறீங்க நீங்க? எல்லாம் எல்லாம் ஆயிட்டீங்க. ரிட்டயர்மென்ட்லாம் வந்துச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் காலைல வாக்கிங் போவேன்ல, அது பழக்கமாயிடுச்சு. டெய்லி டெய்லி அது மாதிரி நீங்க என்ன பலகாரம் எடுக்காதீங்க. வாரத்துல ஏதோ ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லது. இல்ல நான் ரொம்ப சாப்பிடுவேன். சரி நாளைக்கு விட்டுருங்க. நான் அதெல்லாம் வந்து கூட பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. ரொம்பவும் அட்வைஸ் பண்ண முடியாது. ஆனா வந்து அந்த மாதிரி தினந்தோறும் சாப்பிடுறது சரியா இல்லன்னு சொன்னேன் நானு. அவர் எண்ணெய் பலகாரங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாருக்கும் அது மாதிரி எண்ணெய் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். எண்ணெய் பலகாரங்கள் வலிமையை தரக்கூடியது. கேட்டா ஹார்ட்டுக்கு வலிமையை தரக்கூடியது. அது எந்த எண்ணெய்ன்னு தெரியணும், எப்படி சாப்பிடணும்னு தெரியணும். அதுல முறைகள்லாம் இருக்குது. அது வேற விஷயம். அதை போய் இது பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த எண்ணெய பத்தி நம்ம எதுக்கு பேசுறோம்னு சொன்னாக்க, ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றோம்னு சொன்னா, அது வந்து எத்தன நாளைக்கு எடுக்கணும்? அதே மாரி தான் ஹோமியோ. இப்ப எண்ணெய் பழக்கம் நல்லதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப அப்படின்னா டெய்லி சாப்பிட முடியுமா? அதே மாரி தான் ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து கன்டினியூஸா எடுக்கலாமான்னு சொன்னா எடுக்கவே கூடாது. அது வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும். இப்ப வேற இந்த கஷ்டங்கள் குறைஞ்சு வேற புது கஷ்டங்கள வர வச்சுரும். அதனால அது நல்ல மருந்தாக இருக்கட்டும். இனிப்பு நல்லது. நமக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு, மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு பயன்படக்கூடிய இனிப்பு. அளவுக்கு மேல சாப்பிட்டா இனிப்பு பல நோய்களை ஏற்படுத்தும். இனிப்பு சர்க்கரை ஏற்படுத்துமான்றது விவாதம். அது வேற விஷயம். அது கிடையாது. இனிப்பு சர்க்கரை ஏற்படுத்துறது இல்லை. ஆனா இனிப்பு வந்து வெயிட் குடுக்கும். அது மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்க போகும்போது, இந்த மருந்துகள் என்பது அவசரத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் செய்தி. அது ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே 53 வாரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 வாரத்துக்கு மேலேயே அந்த வார்த்தைகள பயன்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்பயும் சொல்றேன். ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது. இப்ப இந்த மாரி ஒரு அசிங்கமா ஒரு தண்ணி கசியுது, வெடிப்பு வந்திருக்குன்னு சொன்னா, அவங்க வந்து நம்மட்ட ஒரு தண்ணியோ, ஒரு காஃபியோ, டீயோ, ஒரு பாலோ குடுக்கும்போது, இல்ல ஜூஸ் அப்படி புழிஞ்சு குடுக்குறாங்க. அதெல்லாம் விட ஜூஸ் புழிஞ்சு குடுக்குறாங்க பாருங்க. லெமன் ஜூஸோ, ஒரு சாத்துக்குடி ஜூஸோ நம்ம புழிஞ்சு குடுக்குறாங்கன்னு சொன்னா, அத எப்படி வாங்கி குடிக்க முடியும்? எவ்வளோ வந்து குடிக்கிறவங்களுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படுத்தும் அது. அப்ப நாம என்ன பண்ணணும்? முதலுதவியாக இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தான் செய்தி. வேற ஒண்ணும் இல்ல. எடுத்துக்கலாம். நீங்க முதலுதவின்னு சொன்னாலும் 3 நாள் தான் மருந்து. 24 மணி நேரம் ஹார்ட் வந்து ஃபங்ஷன் பண்ணும். சர்க்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? எதுவா இருந்தாலும் ஹார்ட் தான். அப்ப 3 நாளைக்கு இந்த மருந்து எடுத்தோம்னு சொன்னா, இது வந்து கரெக்ட்டா வந்து கிளீன் ஆகுதான்னு பார்க்கணும். ரிமூவ் ஆயிடுச்சா நிறுத்திடணும். ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு நிறுத்திடணும். அதிகமாகுதுன்னா இம்மீடியட்டா நிறுத்தணும். சரி. பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நிறுத்தி பார்க்கலாம். 1 நாள் 2 நாளைக்கு. ஒண்ணும் கஷ்டங்கள் வேற ஒண்ணும் கஷ்டங்கள் வரல. இன்னொரு 3 நாளைக்கு நிறுத்தலாம். அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால டாக்டர் தான் பார்க்கணும். இது சம்மந்தமான டாக்டர் கூட பார்க்கலாம். டாக்டர் இந்த மருந்த நான் சாப்பிட்டேன். சாப்பிடலாமான்னு சொன்னா, சரியான டாக்டர் தான் சொல்லுவாங்க. சாப்பிடலாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அவரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் டாமினேட் பண்ணுவாங்க. டாக்டர் டி ஃபார் டாமினேஷன். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சரியான மருந்தா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "இது நீ எடுக்கக்கூடாது. யார் உங்களுக்கு ஆரம்பத்துல செய்ய சொன்னது உனக்கு? நான் வேற ஒண்ணு தரேன். 2, 3 மருந்து எழுதி தரேன். அதெல்லாம் சாப்பிடுங்க. அப்புறமா தான் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல சாப்பிடணும்." ஏதோ ஒண்ணு சொல்லி சமாதானம் பண்ணி ஒரு வேற பிரிஸ்கிரிப்ஷன் குடுத்து அனுப்புவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் நீங்க பார்த்துக்கங்க அவ்வளவுதான். இந்த மருந்து இந்த மாதிரியான அவர்களுடைய துன்பங்களையும் போக்கி, வந்து நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விருந்தினரின் துன்பங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான இந்த மருந்தின் பெயர் கிராஃபைட்டிஸ்.
ERAPHITIS, கிராஃபைட்டிஸ். இது ஆரோக்கியத்தின் அழைப்பு. அடுத்ததாக மனதோடு பேசுவதற்காக நம்மோடு வந்து இணைகின்றார் டாக்டர் பேட்ச் அவர்கள். இந்த மருந்து அந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த மலருக்குரிய நபர் எப்படி இருப்பார்? ஒரு வித்தியாசமான ஒண்ணு. இவருடைய வெளிப்படுத்தக்கூடிய விதங்களுக்கும் உள்ளுணர்வுகளுக்கும் எதிரான நிலையை அடையக்கூடிய ஒரு மலரின் தன்மையை உடையவர். அவரை பத்தி பேட்ச் அவர்கள் எப்படி சொல்றாரு? அவருடைய வரிகளிலேயே நான் படிக்கிறேன். உவகையும் முகமலர்ச்சியும் நகை நலத்துடனும் இருப்பவர்கள். எப்பவுமே அடுத்தவங்களோட வந்து சந்தோஷத்தோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியும். எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாங்க, ஒரு சிரிப்பு மூட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்கள வந்து இன்முகம் காட்டி வரவேற்பதில் முதன்மையானவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதுதான் பொருள். இவர்கள் அமைதி சூழலை மிகவும் விரும்பக்கூடியவர்கள். எப்பவுமே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். சரௌண்டிங்ஸ், அட்மாஸ்பியர், நம்முடைய மனசு, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எதுவுமே கஷ்டங்கள் இருந்துடக்கூடாது. நமக்கும் அது நம்மகிட்ட கஷ்டமா அவங்க தெரிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாம அவங்க வந்தவங்கள கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மனநிலை உடையவங்களா இருப்பாங்க. விகடகவிகளா இருப்பாங்க இல்லையா, காமெடியன்ஸ். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சர்க்கஸ்ல பர்ஃபார்மன்ஸ், சினிமாக்கள் நாடகங்கள்ல வரக்கூடிய காமெடியன்ஸ், அந்த பாட்டு. அடுத்தது, இதனால் வாதங்களையும் சச்சரவுகளையும் காணும் பொழுது துன்புற்று அவற்றை தவிர்ப்பதற்காக எதையும் இழக்க கூட இவர்களை செய்வார்கள். இப்போ ஒரு வாக்குவாதம் வருது, இவரே கூட்டு போய் எல்லாரையும் சமாதானம் பண்ணி டிவி இருப்பாரு. இவருக்கு இழப்புதானே. இவரு கூட நான் இந்த மேட்டர் இவர் இல்லவே இல்லை. யாரும் ரெண்டு குரூப்புக்கும் ஒரு வாதம் நடந்தது. இவர் நடுவில் போய் புகுந்து என்ன பண்ணாரு, அவங்க சரி பண்ணி இவர் பயிர்கள் காசு கொடுத்து டிவி வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு சமாதானத்தை வந்து ஏற்படுத்தணுன்றதுல வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன். ஏன்னா நாம இருக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம சமாதானமா எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து இந்த நபர்கள் இருப்பார்கள். பொதுவாக இவர்களுக்கு தொல்லை மிகுந்து துன்புற்று இருப்பு கொள்ளாமலும் மனத்தாலும் உடலாலும் கவலையுற்று இருப்பார்கள். இவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். வேதனை, அதாவது வேதனையுடைய இன்னொரு வடிவம் இவங்க. வேதனைக்குன்னு ஒரு நம்ம ஒரு உருவத்தை படைச்சோம் சொன்னா அது இவங்க தான். உள்ள எல்லாம் வேதனை, அவ்வளவு கடுமையான வேதனை இருக்கும். வெளியே எதுவுமே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தவங்களை வந்து மகிழ்ச்சியா தான் வச்சுக்குவாங்க. இவங்களால யாருக்குமே கஷ்டங்களே வராது. இன்னும் கேட்டா அது வந்து வேற ஒரு தனால ஏற்பட்ட கஷ்டங்களோட இவங்க நீக்கி வைக்கணும்ன்ற ஒரு முயற்சி இருக்க முடியும். இதனால வந்து எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் விரும்புவாங்க. யாரை பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இயல்பினர்களாக இவர்கள் இருப்பார்கள் சொன்னாங்க. அப்ப இவங்க கஷ்டங்கள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு ஒன்றை பிடிமானமாக பிடித்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள் சொல்றாரு. அவருடைய வார்த்தையில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிடித்துக் கொள்ள விருப்பப்படுவார். பிடிமானம் எதுவாக இருக்கு என்றால் குடிப்பழக்கமாக இருக்கலாம், போதை பழக்கமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இயல்பினராக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஏன்னா இவங்களுடைய கஷ்டத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்களே வந்து தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக இது மாதிரியான ஏற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடியவர்கள். இதனுடைய எக்ஸ்ட்ரீம் பார்ட் எங்க போறாருன்னு எக்ஸ்ட்ரீம் பார்ட். இவங்களுக்கு அந்த குடிப்பழக்கம் வரல, போதை பழக்கம் வரல. இவங்களை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் கையில எடுத்துக்கல. ஏன்னா இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது தெரிஞ்சு அசிங்கமாயிடும், நம்ம வந்து நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே உள்ளுணர்வு சொல்லிட்டே இருப்பான். அந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்ன தவறான ஒரு இடத்துல கொலை செய்து கொள்வதற்கு இவர்களுக்குள்ளேயே உணர்வுக்காக உள்ளுக்குள்ள சூசைட் தாட் இவர்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு வந்து கஷ்டங்கள் உள்ள இருக்கும். அவங்களுக்கு உண்மையான கஷ்டங்கள் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியாத நிலைமையில இருந்து போகும்போது ஒண்ணு அவங்க தவறான பழக்க வழக்கத்திற்குள் தங்களை ஆட்படுத்திக் கொள்வார்கள், அல்லது தங்களுடைய வாழ்வை
இத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஏற்பாட்டை செய்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடும். சொல்ல போகும்போது இதுல எவ்வளவு ஒரு விஷயம், இவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மற்றவங்களால ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பதில், பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதில், பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதில், பிறரோடு நட்புறவு பாராட்டுவதில், இவர் இருந்தால் என்ன அந்த இடம் நன்றாக இருக்குமே என்று எல்லோராலும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் உள்ளுணர்வில் மிக மிக நல்லவர்கள். ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அழுத்தங்களை பிறரிடம் சென்று பேசி தீர்த்து கொள்ள விரும்பாதவர்கள், இவரிடம் எந்த ஒரு உதவியும் கையேந்தி நிற்க தயாராக இல்லாதவர்கள். இவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, படைத்தவன் ஒருவன், அவனை நோக்கி நான் செல்லுகின்றேன், எனக்கு அவனே போதுமானவன் என்ற எண்ணங்களை இவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வார்களே ஆனால், இது மாதிரியான தற்கொலை மனப்பான்மை இவர்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்து விட்டேன். அப்போ மது பழக்கம் அல்லது போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுதல், தனிமையை விரும்பாதவர்கள், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் எப்பவுமே, யாரையுமே பகிச்சிக்க மாட்டாங்க, எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்போ தனியா இருக்கிறதுனா ரொம்ப பயப்படுவாங்க. பயம் உள்ள இயற்கையாகவும் தனியா இருக்கும் போது பயந்துருவாங்க, ரொம்ப பயந்துருவாங்க. அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கிடாதா, தீர்ந்து விடாதா, நமக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துடாதா, கஷ்டம் தீருமா இல்ல தீராமையே இப்படியே போயிடுமா, நம்ம லைஃப் போயிடுமா அப்படின்னு இயக்கங்களுக்குள்ள அழுத்தங்கள் அதிகமாயிட்டே வரும். மன கொந்தளிப்பு, அந்த மனவேதனை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கொதிக்கும் தர்மாயில், அவ்வளவு மன கொந்தளிப்பு. ஆனா எதுவுமே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, எதுவுமே அப்படியே மூடி மூடி மறைச்சிட்டு வீடு குப்பையா யாராவது வந்தோட டக்குனு ஒரு பெட்ஷீட் போட்டு மறைச்சிட்டு சோபால மேல உட்கார வைக்கணும்னு, அந்த மாதிரி வெளியே யாராவது வந்துட்டோன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, மலர்ச்சியா, குதூகலமா, ஒரு இன்பமாக அவங்கள வர வைப்பாங்க. எதுவுமே தெரியும் இவருக்கு இந்த மாதிரி இருக்குது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் மாஸ்க், முகமூடி போட்ட மனிதர்கள், முகமூடி மனிதர்கள், இதுவும் இவங்களுடைய கஷ்டம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அது வெக்கப்படுவாங்க, பெரிய ஏதாவது தெரிஞ்சிடக்கூடாதுக்காக. அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் பார்ட், சூசைட் போயிடும். அது என்ன பண்ணுவாங்க, நடிச்சுக்குவாங்க. ஆக்ஷன், இந்த ஆக்ஷனால அடுத்தவங்களுக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை. ஆக்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதனால அடுத்தவங்க கஷ்டம் இல்லை, அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டங்கள் தெரிய வேணாமேன்றதுக்காக இவங்க ஒரு ஆக்ட் கொடுப்பாங்க. நல்லா இருக்கிற மாதிரியும், நல்லா டெஸ்ட் பண்ற மாதிரியும், வெறும் தனிச்சோறு சாப்பிட்டு நெய் சாப்பிட்ட மாதிரி இலையில நெய் தரையை போடும் போது பழமொழியில அந்த மாதிரி நெய் தடவை நெய் சாதம் சாப்பிட்றான்டா இவன், நான் சந்தோஷமான வாழ்க்கை அடைஞ்சிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான தோற்றத்தை உணர்வை பிறருக்கு ஏற்படுத்த இவர் எப்போதுமே அடுத்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றதுலயே தான் மைண்டு போயிட்டே இருக்கும். தனிமையா இருந்துட்டால் இதெல்லாம் வந்துடும், இவனுக்கு எல்லாம் யாரோட இருந்தாக்க அவங்களும் எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அதுதான் யோசிப்பாரு. இவரோட கஷ்டங்கள் மறந்துடுவாங்க. அந்த நேரத்தில் இவர் அப்படியே நடிப்பாரு, போக போக மறந்து விடுவார். அவருக்கே தெரியாது நம்ம நடிக்கிறோமா இயல்பா நடந்துக்கிறோமான்றது தெரியாமையே ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடும். அந்த நடிப்பும் அந்த இயல்பும் ஒன்றாகி விடக்கூடிய இயல்பட வேண்டும். இவர்கள் முதுமைக்கு அஞ்சுவார்கள். ஏன்னா இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இன்னும் வயசாகிட்ட யாரு இதெல்லாம் ஃபேஸ் பண்றது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப 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 வாழ்க்கை ஜாக்கிரதையாக நடந்தது. யாரும் நம்ம மேல இடிச்சுலாம் நடப்போம், நம்ம நடப்போம் இல்லையா ரோட்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இவங்களை டச் ஆயிடக்கூடாது. அதான் எந்த ஒரு சந்தர்ப்பங்கள்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறதுல முக்கியமா இருப்பாங்கன்னு சொல்ல போகும்போது இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லாமையும் பார்ப்பாங்க. முடிஞ்சவரை தவிர்த்துடணும், இதெல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா ஆக்கணும், அந்த இடத்த எல்லாரோடையும் சந்தோஷமாக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி அவங்களுக்குள்ள இருக்க போகும்போது இவங்களுக்குள்ள நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண முடியலன்னா என்ன செய்யறதுன்னு போகும்போது வயசாகிட்டு போறதே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படும். ஏஜ் ஆகிட்டு போறது இயல்பு, எல்லாருக்கும் ஒரு நாள் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பேப்பர் கேலண்டர் வச்சு மாதிரி கிழிஞ்சாச்சு போச்சு. இன்றைய நாள்
நாளைக்கு கிடையாது. இந்த நிமிடம் போன நிமிடம் நமக்கு வெளில முடிஞ்சு. அதை ஏற்கவே முடியாது எங்களால. அதை வந்து மீட்டெடுப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம், அது எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க. பொதுவா இவங்க வந்து முக்கியமா வந்து வக்கீலாக இருப்பதற்கு லாயக்கு இல்லாத. ஏன்னா எந்த இடத்துலயும் வாதம் புரிவதற்கு இவங்க வந்து ஹெசிடேட் ஆயிடுவாங்க. ஆர்குமெண்டே பிடிக்காது இவங்களுக்கு. விட்டு கொடுக்க பார்ப்பாங்க. ஒரு கேஸ் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா அப்புறம் நம்மளோட கேஸ் கொடுத்தவங்க என்ன ஆவாங்க? வக்கீலாக வந்து தோத்துரும் கேஸ். தோக்கிற வக்கீலா தான் அவங்க இருக்க முடியும். அதற்கு தகுதி இல்லாதவர்கள் நிறைய சொல்லலாம் போதும். இந்த மனநிலை அதிகமான ஒரு வாழ்க்கையில பாதிப்புகளை சந்தித்து ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை இருந்தாலும் வந்து அதுல வந்து ஓவர் கம் பண்ணி வேற வேற வடிவங்கள்ல போய் அப்படி செட்டில் ஆயிட்டவங்க அதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆக முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரங்களுக்கும் இடையில இடைவெளி அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த இடைவெளி கடப்பதற்கு முடியாமல் திணறக்கூடிய இரட்டை மனப்பான்மையின் இந்த தன்மையே, இந்த மென்மை தன்மையே வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையே ஆளுமையாக, மிகுதியான ஆளுமையாக இவர்களை மாற்றிவிடக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட இயல்பு இவர்களுடைய மனநிலை, உடல்நிலையும் பாதிப்பை ஏற்படுத்தி இதனால் இவர்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் எல்லாம் தடைப்பட்டு, செய்து கொண்டிருந்த வேலைகள் எல்லாம் தடைப்பட்டு, தொழிலெல்லாம் தடைப்பட்டு, முன்னேற்றம் எல்லாம் தடைப்பட்டு இருப்பார்களே ஆனால் நோயினுடைய தாக்கங்கள் அதிகமாகி அதிகமாகி செயல்படும் நிலையிலிருந்து செயலற்ற நிலைக்கு இவர்கள் மாற்றப்படுவார்களே ஆனால் அவற்றிலிருந்து இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களை மீட்டெடுப்பதற்கு அற்புதமான மலர் ஒன்று என் கையில் இருக்கின்றது. அந்த மலரை பயன்படுத்துங்கள். இந்த மலருக்கு கொடுங்கள். இவர்கள் இயல்பான நிலைக்கு எல்லோரோடும் சகஜமான நிலைக்கு திரும்பி விடுவார்கள். தங்களுடைய குற்றம் குறைகளையும் தங்களுடைய இயக்கங்களையும் தங்களுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்தி பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதன் காரணமாக வாழ்வில் வெற்றியை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய முதன்மையானவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற இந்த மலரின் பெயர் அக்ரிமணி. AGRIMONY அக்ரிமணி. எல்லா உணர்வுகளையும் தனக்குள்ள வர வச்சு வர வச்சு வர வச்சு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் எதெல்லாம் தீர்வு கிடைக்குதுன்னு பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சு தந்திருக்கின்ற 38ல 37 மலர்கள். அந்த மலரில் ஒரு மலர் இப்படி கண்டுபிடிச்சு இந்த உணர்வுகளை எல்லாம் அவர் வந்து உள்ள வர வச்சு இது இப்படி இருந்தாலும் எப்படி இருக்கும், இருந்தா எப்படி இருக்கும், இவ்வளவு யோசிச்சு இதுக்கு இந்த மலரை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது இதிலிருந்து விடுபட்டு அவர்கள் சாதாரண நிலைக்கு இயல்பு நிலைக்கு அவர்கள் வருகின்றார்கள். வர வைக்க முடிகின்றது. ஒரு மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்ற முடிகிறது என்ற மனநிறைவோடு தங்கள் வாழ்வை நிறைவு செய்த டாக்டர் பேட்ச் அவர்கள் இன்னும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முடிகின்ற வழியிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இறைவன் அவையின் வெற்றியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனை கொடுத்து நான் பதிவு செய்கின்றேன். இப்பகுதி இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதியில அவரவருக்குமாகவும் அவர்கள் இனி பெறக்கூடிய மழலை செல்வங்களுக்கான இந்த கல்வி, இது அக்குபங்சர் மருத்துவம் நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி. இதுல ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பகுதி லாஸ்ட் பகுதி ஒவ்வொன்றும் அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு திருமணம் ஆகாதவர்கள், திருமண ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணம் செய்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், நீண்ட காலமாக குழந்தையின்மையின் காரணமாக மன வருத்தத்திலும் ஆழமான துயரத்திலும் துக்கத்திலும் வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் 4 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் வரை பயிற்சியை எடுத்துவதன் அழுத்த பயிற்சியை நாம் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த அழுத்தங்களை எல்லாம் அன்றாடம் வாழ்விலே நாம் ஒரு பகுதியாக மாற்றிக் கொள்வதன் மூலம் பெறுகின்ற விளைவுகள் எல்லாம் இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்கள் பெறுகின்ற வாரிசுகளுக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பாக இதை ஏற்படுத்தி தருகின்றது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த உள்ளமைப்பு, அந்த வாய்ப்பு, இந்த பகுதி சுண்டு விரல் முனையில் இந்த நகத்திற்கு கீழாக இங்கே அழுத்தம் தரக்கூடிய இந்த பகுதி சோர்ந்து போயிருக்கின்ற உடலையும் மனதையும் சுறுசுறுப்பு ஏற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி. 5 மூலப்பொருட்கள் இந்த விரல்களில் இருக்கிறது. 5வது மூலப்பொருள் நீர் மூலப்பொருள். இந்திய மருத்துவம் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது நீர் மூலப்பொருள். நம்ம வந்து டயர்டா இருக்க போகும்போது குளிக்கணும்.
சாப்பாடு, தண்ணி ரெண்டுல எது முக்கியம்னு சொல்ல போகும்போது, தாகமோ, சோர்வோ இருக்கும்போது தண்ணி தான் முதல்ல நம்ம குடிப்போம். தண்ணி கொஞ்சமாவது குடிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பாடுக்குள்ள போகும். என்னதான் சோர்வை நீக்குவதற்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படுது. அதுக்கு சோத்துல தான் இருக்குது எல்லா விஷயமும் அப்படின்னு சொன்னாலும் கூட, அங்க தண்ணீருடைய தேவை நிறைவு செய்யாமல் அந்த உணவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த உடம்பு ஒத்துக்காது. இந்த இடத்துல நம்ம அழுத்த போகும்போது, எனர்ஜி லெவல் பேலன்ஸ்ன்னு சொன்னா, வாட்டர் பேலன்ஸ வந்து உடம்புக்குள்ள வந்து உடம்புல வந்து பிண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. பழமொழி. நம்முடைய இயற்கை இந்த இந்திய நாட்டினுடைய அற்புதமான ஒரு மருத்துவத்தை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு பழமொழி, நம்ம தமிழ் பழமொழி. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம். இதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு முன்னோடிகள் நமக்கு அழகாக இந்த உடலை பராமரிப்பதற்கு சொல்லித் தரப்பட்ட அவ்வளவு ஆலோசனைகள், அத்தனையும் மந்திரங்கள், அத்தனையும் தந்திரங்கள், அத்தனையும் வெற்றி மாலைகள். இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்லி தரப்பட்டிருக்குன்னு சொன்னாக்க, நமக்கு வந்து ஒவ்வொன்னும் இது தண்ணீரை வந்து எப்படி நிரப்ப வேண்டும்? அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அப்போ உடம்புல எவ்வளவு இருக்குது? 2/3 ஆஃப் வாட்டர் தான் உடம்புல இருக்குது. 1/3 தான் வந்து லேண்ட் இருக்குது. நிலப்பகுதி. உலகத்துல அப்படிதான் இருக்குது. அதே மாரி உடம்புக்குள்ளயும் அப்படிதான். எல்லா உலகத்தை எல்லாம் சுத்தி எடுத்து பார்த்தோம்னா, சுத்தி கடல் தான் இருக்கு. கடல் எவ்வளவு இருக்குதுன்னா, 2/3 ஆஃப் த டோட்டல் ஏரியா. மீதி 1/3 தான் வந்து லேண்ட் நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதிய நம்ம அடிச்சுக்கிறோம். இப்போ அது மாரி அந்த நிலப்பகுதி வந்து ஒரு 3ல ஒரு பகுதி தான் இருக்குது. மீதி 2 பகுதி தண்ணி இல்லன்னு சொன்னா, நிலப்பகுதியில வாழவே முடியாது. பொதுவான வந்து நாகரிக வளர்ச்சி, மனிதர்கள் எங்கெல்லாம் போய் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த காலத்துலன்னு சொன்னா, தண்ணீர் துறைகளை நோக்கி தான் அவங்க போயிருக்கிறாங்க. தண்ணி இருக்கிற இடத்துல தான் போயிருக்காங்க. அப்போ இந்த 5 இருக்கு இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். காற்றும், வானும் அதே மாரி நீரும், நெருப்பும் பொதுவில் இருக்குது. கவிஞர் சொல்றாரு. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பூமியும் வந்து 1/3 தான் இருக்குது. அதுக்கு தான் இவ்வளவு அடிச்சுக்கணும் நம்ம. மண்ணுக்கு. மீதி 4க்குமே நம்ம அடிச்சுக்க முடியாது. யாரும் காத்த எடுத்து ரெப்பி வச்சிட முடியாது. யாரும் நெருப்பு எடுத்து அள்ளி வச்சிட முடியாது. ஆகாயத்தை உள்ள போதவன் சேர்த்தற முடியாது. அதாவது தண்ணி கொண்டாந்து உள்ள போற தண்ணிய வாட்டர் ஃபுல்லா வீட ஃபுல்லா தண்ணி நிரப்பிட முடியாது. தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்போ 3ல 2 பகுதி தண்ணீர் உடம்புக்குள்ள இருக்குது. ஒரு பகுதி தான் வந்து நிலப்பகுதி இருக்குது. அப்படின்னா அதே மாரி பிசிக்கல் பாடி நம்முடைய உடல் அமைப்பும் அதே மாரி தான் உடம்புல 2 மடங்கு தண்ணீர். அப்ராக்ஸிமேட்டா 66.67% வந்து தண்ணீர் இருக்குது. 33.33% வந்து உடம்புல சதை, எலும்பு எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தோம்னு சொன்னா, எல்லாத்தையும் இப்படி அள்ளி கூடையில போட்டு எடை போட்டோம்னு சொன்னா, 3ல ஒரு பகுதி. தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டோம்னா, குழியில த த தண்ணிய புழிஞ்சிட்டு காய போடுற மாரி இருக்க உடம்பெல்லாம் முறுக்கி, முறுக்கி, முறுக்கி உள்ள தண்ணி எல்லாம் புழிய வச்சுட்டோம்னு சொன்னா, உடம்பு என்ன ஆகும் சுருங்கிரும். சின்னதா போயிடும். மொத்த வெயிட்ட போட போம்போது அந்த மொத்த வெயிட்ல தண்ணீல ஒரு 2 மடங்கு தண்ணி போயிரும். 1 மடங்கு தான் இந்த மொத்தம் வந்து இந்த சதை, எலும்பு, ரத்தம் இது சதை, எலும்பு, நரம்பு, எலும்பு எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 3ல ஒரு பகுதி தான் வரும் வெயிட். அப்போ நம்ம வந்து நான் வேற வேற படிப்புல படிக்கும்போது இவ்வளவு தசைகள்லாம் 50% 60% அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் புழிஞ்சுட்டா தண்ணி புழிஞ்சுட்டா எல்லாம் சக்கையா போகும். சக்கைய வந்து எடை போட்டோம்னா ஒரு பகுதி. இந்த 3ல ஒரு பகுதியா இருக்க போகும்போது, இந்த 2 பகுதி தண்ணி தான் வந்து இந்த உடம்ப வந்து ஆட்சி செலுத்துறதெல்லாம். வேலை வாங்குறது, செய்யறது. பேசணும்னா நாக்குல எச்சி ஊறணும். கண்ல வந்து ஈரம் இருந்தா தான் வந்து பார்வை தெரியும். காதுல ஈரம் இருந்தா தான் உள்ள போய் சவுண்ட் போகும். ட்ரை ஆயிட்டா காது வந்து சவுண்ட் வரும். காத்து இப்படி அந்த ஹார்ன் அடிக்குதோ அந்த மாரி காத்து வந்து சவுண்ட் குடுக்கும். அதே மாரி எந்த இடத்துல தண்ணி வேணும்? எந்த இடத்துல இங்க தொண்டைக்கு தண்ணி வேணும், நெஞ்சுக்கு தண்ணி வேணும். அது மாரி என் உடம்பு பூரா தண்ணி வேணும். அது வேற ஒரு வடிவங்கள்ல இருக்குது. அந்த தண்ணீர எந்த இடத்துல பற்றாக்குறை ஏற்பட்டாலும், அத நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா, தண்ணீர் வேணும் இல்லையா? நீர்மம், வாட்டரி, லிக்விட். லிக்விட் வந்து குறைஞ்சு போகுது. அத குடுக்கணும்னு சொன்னால், அதற்கான பகுதி இந்த பகுதி. தண்ணீரை வந்து டேங்க்ல ஏத்துற பகுதி இந்த பகுதி. அந்த உள்ள ஏத்துன தண்ணிய வந்து நம்ம புழக்கத்துக்கு கொண்டு வரோம் இல்லையா? கிச்சனுக்கு, பாத்ரூம்க்கு, ரெஸ்ட் ரூம்க்கு இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவதற்கு இந்த பகுதி. இது வந்து லாக் இப்படி திருப்பினா தண்ணி உள்ள வரும். இப்படி திருப்பினா வெளிய போயிடும். தண்ணீய உள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த பகுதி பயன்படுகிறது. தண்ணீய பயன்படுத்துவதற்கு இந்த பகுதி பயன்படுது. அப்ப உடம்புல வந்து ட்ரை ஆயிடும், ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரொம்ப சோர்வா இருப்பாங்க. ஏன்னா தண்ணி இல்ல. தண்ணி இப்போ ஃபாஸ்டிங்ல வந்து தண்ணி இல்லாம இருக்கணும்னு வச்சுக்கங்களேன், எவ்வளவு சோர்ந்து போயிடுறோம். ஃபாஸ்டிங் முடிக்கும்போது தண்ணி தான் முதல்ல தேடுவோம். இல்ல தண்ணி மாரி ஜூஸு அந்த மாரி தேடுவோம். சாப்பாடுக்கு முன்னாடியே நம்ம தேடக்கூடியது தண்ணியா தான் இருக்கும்.
அந்த மாதிரி வந்து உடம்புல வந்து இந்த மாதிரி ஹீட்டும் டைனஸும் அதிகமா சேர்ந்த உடனே என்ன ஆகும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படும். எதுவுமே செய்ய முடியாது. ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அப்ப என்ன செய்யறானே தெரியாது அவனுக்கு. எரிச்சலா இருக்கும். தூக்கம் வராது. வேலையில ஒத்தி போடுவாங்க. வேலையில வந்து உற்சாகம் இல்லாம இருப்பாங்க. இந்த வேலைய வந்து முடிக்காமயே என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும். இத முடிச்சுட்டாக்க நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஒரு ப்ராஃபிட் வரப்போகுது. இந்த விஷயத்த முடிச்சு குடுத்தோம்னா இவங்களுக்கு கிடைக்குது. ஆனா முடிக்க மாட்டாங்க. பொதுவாவே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்க வேலைய முடிக்கவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா. பெண்டிங் வச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் யோசிக்க போம்போது, அவங்களுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கே தெரியாம அந்த லேட் பண்ணாங்க. வந்து முடிச்சு போனா அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. அவங்க முடிக்கவே மாட்டாங்க. இழுத்துட்டே கிடப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க எனர்ஜி வந்து எவாப்பரேட் ஆகி வெளிய போயிருச்சு. உலர்ந்து வெளிய போயிருச்சு. அப்ப அந்த எனர்ஜியை கொண்டு வருவதற்கு நம்ம என்ன செய்றோம் சார்? இந்த பகுதியை பயன்படுத்துறோம். இந்த பகுதியை பயன்படுத்த போகும்போது, இது யாருக்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதின்னு சொன்னாக்க, குழந்தையின்மை அப்படின்றவங்களுக்காக இந்த பகுதி ரொம்ப அற்புதமான பகுதி. இப்ப நம்ம இந்த மத்த 3 பகுதியும் பொதுவா எல்லாருக்கும் பேசுறோம். இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம வந்து அழகான மழலை செல்வங்களை பெறுவதற்காக தான் பேசுறோம். "உழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதான்னு" சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தையின்மை அப்படின்ற இடத்துல தவிக்கக்கூடிய தவிப்புன்றது மிகப்பெரிய விஷயம். இது வந்து மத்ததுக்கெல்லாம் ஒருத்தர் மட்டுமே இப்போ ஒருத்தருக்கு கண்ணுல ஒரு வந்து வலி இருக்குது. இல்ல தொண்டை வலிக்குது, எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு வயித்து வலிக்குது, எனக்கு வந்து இப்ப சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு ஹார்ட் பேஷண்ட் எது வேணா இருக்கட்டும். அவங்களுக்கு தான் அவங்க வைத்தியம் பண்ணிக்கலாம். அவங்களுக்காக இன்னொருத்தர் பண்ண முடியாது. இந்த இடத்துல அவங்க மட்டுமே செஞ்சா போதும். மத்தவங்க கூட ஒத்துழைக்கணும். ஒத்துழைப்பு போயிருக்கணுமே ஒழிய, அது வந்து மெயின் பார்ட் இல்ல. மெயின் ரோல் இவங்க தான். கீ ரோல் இவங்க தான். ஆனா குழந்தையின்மை அப்படின்ற இடத்துல வந்து இவங்க எல்லாமே கரெக்ட்டா இருந்தா கூட அந்த பார்ட்னர் ஒத்துழைப்பு இல்லன்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ உங்க ஒத்துழைப்பு சரியா இல்லன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்ணதாசன் சொல்றாரு. "ஒருவரின் துடிப்பினிலே மலர்வது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே மலர்வது மழலையடா." கவிதையும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்றாரு. ஒருத்தனுடைய துடிப்பு எப்படின்றதை வெளிப்படுத்துவது கவிதைகள். ஆனா 2 பேருடைய துடிப்பு தான் வந்து மழையாக ஆக முடியுமே ஒழிய, ஒருவர் மட்டுமே துடித்து அதில் பயனில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அந்த இடத்துக்குள்ள கொண்டு வரணும். 2 பேருக்கு மத்தியில அவர்கள் வந்து சமரசம் இருக்குமானால், அன்பு இருக்குமானால், ஈடுபாடு இருக்குமானால், உண்மை இருக்குமானால், நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவது எளிது. இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. எளிமையான விஷயம்ன்றதுனால தான் ஒரு மனிதனாக இருந்த ஒற்றை மனிதன் அது ஒரு ஜோடியாக இருந்த இந்த மனித குலம். இன்னைக்கு 1000 கோடியை தாண்டி இருக்கின்றது இன்றைக்கு வாழும் கணக்கெடு. எத்தனை கோடிகள்லாம், எத்தனை லட்சம் கோடிகள், எத்தனை கோடானு கோடிகள்லாம் மறைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்ப இது வந்து எப்படி இது சாத்தியமான விஷயமா இல்லையா? நமக்கு நாமே வந்து நம்ம அரசாங்கத்தாலோ, பிற காரணங்களால ஏற்பட்ட தடைகள், அல்லது குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட தடைகள். இதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஒரு இந்த ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய, எளிமையாக நடக்கக்கூடிய, இன்பமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அப்படின்னு பார்க்க போகும்போது, எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரும் 2 பேர் மட்டுமே. புரிந்துணர்வு இருக்குமானால், அன்பு இருக்குமானால், இது எளிது. மிக எளிது. அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது நமக்கு இயற்கை நமக்கு அளித்திருக்கின்ற மிகப் பெரும் கொடை. சொர்க்கத்தின் நிகழ்வுகளில் ஒரே ஒரு அடையாளமாக இன்றைக்கு காட்டப்பட்டிருக்கின்றது இந்த தாம்பத்தியம் என்பது. அப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி மிக அழகான குழந்தைகளை பெறுகின்ற பொழுது, அந்த குழந்தைகள் பெற்றோரின் நோய்களும், பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கும், இயல்பான ஆரோக்கியமான ஒரு சுகப்பிரசவத்தை அவர்கள் பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றது அக்குபஞ்சர். மிக அழகான வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்வார்களேயானால், அவர்களுக்கு அழகான மழலை நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக நிச்சயமாக இறைவன் அருளோடு அவர்களுக்கு கிடைக்கும் என்று. இன்னொன்று அது ஆரோக்கியத்தின் முழுமையான வடிவமுடையதாக அந்த குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெறுகின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகளை இந்த மருத்துவத்தின் மூலமாக எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கான பகுதி. பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது.
அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி.